ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியன் பைக் 3Dயில். ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கேமில் எப்படி ஒரு மாதிரியான கண்டென்ட்டு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு கேமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்தியன் பைக் டிரைவிங்கில். ஓகேங்களா, சேலஞ்சஸ் கிடையாது, மாட்ஸ் கிடையாது, சீட் கோட்ஸ் கிடையாது, அதனால் இதில் இருக்க இன்டர்நெட் ஆப்ஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒரு கேமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கேம் பற்றி இந்தியன் பைக் டிரைவிங்கில் எப்படி அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. ஸோ போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை புதுசாக இருந்தால் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி வந்தாச்சு. ஒரு புது கேம்னு சொல்லியாச்சு. அந்த கேமை காட்டினோன்னே அதுலேயும் ஒரு சில டாஸ்க்லாம் இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் நினச்சிருப்பீங்க, இப்போ நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன், யாராவது ஒருத்தர் நினச்சிருப்பீங்க இதே மாதிரி வேறு யாராவது கேட்டிருந்தால் நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா டாஸ்க்குன்ட்டு. டாஸ்க் அஃப்கோர்ஸ் இருக்குது. அது என்ன டாஸ்க்கு, ஈஸியாக இல்லை கஷ்டமானு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த டாஸ்க் ஏதோ எங்கடா அது அதோ மேலே வந்துச்சு. ஓகே, பெட்ரோல் பங்க் வெடிக்கணும். ஓகே, செகண்ட் டாஸ்க் வந்து வழக்கம்போது தான் வயசு வந்துருக்கு. இந்த வீடியோ பார்க்க எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஷேர் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு, பெட்ரோல் பங்க் வெடிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே, கிளம்பலாமா? ஸோ வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். எனக்கு இந்த கார் ஃபேவரட் ஆயிடுச்சு கேஸ். ஸோ பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டுருக்கு, போகலாம். பட்டர்ஃப்ளைன்னு பறகுது வண்டி. ஓய் ஒழுங்கா போட மண்டையிலே போடுவேன். நம்ம பழைய வீடு கேஸ். ஓகே, பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. எங்கடா அந்த பெட்ரோல் பங்க்கு? தக்காளி அதை வெடிக்க வைக்கிறது தான் இன்றைக்கி வேலை. ஓகே, வந்தாச்சு கேஸ். பரவாயில்ல, இந்த வாட்டி டாஸ்க் சின்னதாக வந்திருக்கு. அப்படியே வண்டி விட்டு இறங்குப்பா ஃப்ராங்க்லினே. ஸோ ஓகே, இது எப்படி போடலாம்? கிரெடிட் போட்டு கொள்ளலாமா இல்லை ஆர்பிஜி போட்டு கொள்ளலாமா? சரி, ஆர்பிஜி வச்சா கொள்ளலாம். அதுக்கு என்ன பண்ணும், உங்கள் ஃபோனில் போய்ட்டு ஆர்பிஜின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓகே பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஆட்டோ ஃபயர்னு வரும். வந்ததுக்கப்புறம் உங்கள் ராக்கெட் லான்ச்சர் எடுங்க. எய்ம் பண்ணிங்கனாக்கா சும்மா தடன்னு வரும். மொத்த பெட்ரோல் பங்கே வருது. அவ்வளோதான், பெட்ரோல் பங்க்கு க்ளோஸ். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், இது எப்படியோ வரைக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒன்று பண்ணியாச்சு. ரெண்டாவதுக்கு நீங்கள் தான் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான கவுண்டர் இதோ 5 4 3 2 and 1 பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, மிஷின் கம்ப்ளீட்டட் வந்தாச்சு. இப்போ கேட்பீங்க, எதுக்கு சும்மா மேலே சுட்டாங்க? சும்மா போர் வச்சு அந்த கவுண்டர் நிறைய என்ன பண்ணுறது தெரில, அதான் கொஞ்சம் சுட்டு வரானே.
நல்லா இருந்துச்சு இல்லை அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா ஆஃப்லைனில் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஸ்கை ஷாட் வரோம்ல அந்த மாதிரி ரோஸ் நான் மட்டும் இல்லை இல்லை அது பாயிண்ட்டா. ஓகே, ஸோ மிஷின் கம்ப்ளீட் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த புது கேமுக்கு போகலாமா? ஏற்றாகார ஸோ அந்த புது கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இது ஆல்மோஸ்ட்டு பாதி பேர் டவுட்டில் இருப்பீங்க, பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இந்தியன் பைக் டிரைவில் ஒரு ஏரோப்ளைன் ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு 4 இல்லை 3 5 போட்டாக்கா ஒரு ஏரோப்ளைன் ஒன்று வரும். பழைய விண்டேஜ் மாடலில் அந்த முன்னாடி ப்ரொப்பலர் வச்சது வரும்ல. ஸோ அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, அதை விட பெருசாக ஒன்று இருக்கும்ல ஒயிட் கலரில், அதை கூட நம்ம எடுத்து ஓட்ட முடியாது. அந்த ஃப்ளைட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், அது சும்மானா கிடையாது, எப்போயாவது வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி விளாட்லாம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்தாச்சு. இந்த அந்த கேம் இதுதான். இதோட பேர் வந்து இந்தியன் பைக் டிரைவிங் சம்திங் ஏதோ ஒரு பேர். நான் அதை இங்கே மேலே ஆட் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டில். ஓகேவா? கரெக்டாக தெரில, நான் மேலே டெக்ஸ்ட்டில் போட்டுவிட்றேன் என்ன கேட்டுட்டு. ஸோ இது இந்தியன் பைக் டிரைவிங்கில் இருக்க ஒரு காப்பீட் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. பார்த்தேன் இந்தியன் பைக் டிரைவிங் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ளே ஸ்டோரில் காட்டும்ல ஒரு சில இமேஜஸ்லாம் கீழே. ஸோ அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இட் மே பி லைக் ஃபார் யூ. ஸோ நீங்களும் எழுதி விளாட்லாம். ஸோ இது ஃப்ரீ தான், டவுன்லோட் பண்ணிட்டு விளையாட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே என்ன சீட் கோட்ஸ்ன்னு இருக்குது. எது வரையா? இது என்ன Mercedes G கிளாஸா? போலீஸ் காரு நல்லா இருக்கேப்பா. ஹம்மர் காரு, ஃபெராரி காரு, தாரு. இந்த 3500 இந்த 700 தெரியுங்களா? நம்ம கேமில் இருக்கும். இந்த 90 இருக்கிறது கூட நம்ம கேமில் இருக்குது. இந்த இருக்கிற தார் கூட, தார் எக்ஸ் இருக்குது நம்ம கேம்லேயே. அது எனக்கு தெரியும், நானே ரெவல் பண்ணி போட்டேன். ட்ராவ் சார்ஜர் கிடையாது நம்மக்கிட்ட. இந்த 3 கார் கிடையாது. சூப்பர். பைக்கில் கூட நிறைய பைக் இருக்குது. கேடிஎம், டியூக்கு. இது என்னன்னு தெரில. இது என்ன கரிஷ்மா? இது ரெட்புல் வண்டி. இது கரிஷ்மா மாதிரி தெரியுது பக்கத்தில். 6900 அது கரிஷ்மா வண்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா டியூக்குன்னு தெரில. அது ராயல் என்ஃபீல்டு, ஐபோசா, BMW S1000 வராரு. இந்த குண்டு வண்டி Z1000, நீங்கள் ZX10 இதுதான் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில வண்டிகளை நம்ம நோட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல கார் எடுக்கலாம். காரில் இந்த மேலே 900, 950, 980 இருக்குல்ல, அதை போட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஏன்னா நோட் பண்ணிக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 4-5 கார் எடுத்து எவ்வளோ போய் பார்த்துட வேண்டியதான். இந்த 1500 மஸ்ட் ட்ரை. இது முஸ்டாங் நிசான் ஜிடிஆர் கரெக்டுங்களா? இந்த 3005 தான் இதுலேயும் இருக்கும். இந்தியன் பைக் டிரைவிங்லாம் பரவாயில்ல, பாதிக்கு பாதி இந்தியன் பைக் டிரைவிங் தான் கைஸ். பைக்லேயே அப்படியே பார்த்து இது பண்ணிக்கலாம். அதையும் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணுற நேரம் லைக் பண்ணாமல் யாராவது அந்த டாஸ்க் பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சு கொடுக்குற ஸ்கிப்லாம் பண்ணாமல் டேரெக்டாக பார்க்கணும். ஓகே, ஸோ லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா நான் இந்த நேரத்தில் இது பண்ணிவிடுங்க. நான் அதுக்குள்ள இந்த நம்பரில் நோட் பண்ணிட்டு வந்தேன்.
இப்போ நான் ஏதோ ஒரு பாட்டு ஹம் பண்ணேன். யாருக்காவது தெரியுமா அது என்ன பாட்டுன்ட்டு? ஓகே, ஒரு 4-5 வண்டிங்க, ஒரு 7-8 வண்டி கிட்ட நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் தென் பைக், கார் பார்த்தாச்சு. இது என்ன பிளேயர் ஆப்ஷன் இங்கே பாரியா? ஹை ஜம்ப்பு, ஃபாஸ்ட்டு ரன்னு, இதெல்லாம் ஒரு நாள்லாம் இது ஆயிடுச்சு கைஸ். அதெல்லாம் இந்தியன் பைக் டிரைவிங்கில் வரும்னு சொல்லி நிறைய பேர் பண்ணி போட்டிருந்தாங்களா. எப்படான்னு பார்த்தா ஏமாற்றிட்டு போயிட்டாங்க கைஸ். நான் ஏமாந்தது தான் மிச்சம், தெரியுங்களா? அந்தமாதிரி யாரெல்லாம் ஏமாந்து போனீங்க? நான் ஒருத்தன் அதில். நானும் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனால் வேலைக்கு ஆகலை. எதுங்க வரேன். ஓகே, இதெல்லாம் என்னன்னே தெரியல கைஸ் எனக்கு. கார் பிக்கு, பிளேயர் பிக்கு, கேரக்டர் இருக்க முடியுமா? கார் குடிச்சதான் வைக்க முடியும் போல. கிறுக்கி தள்ளி வச்சிட்டேன். ஓகே, ஸோ என்னென்ன இதில் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணியாச்சு. ஸோ கேரக்டர்ஸ்க்கு ஸ்டாரி டீச்சரில் வருவாங்க அந்த கேரக்டரு, அந்த மிலிட்ரி கேரக்டரு, ஒரு ஸ்கெலிட்டனு, ஜாம்பி, ஒரு பொண்ணு, நம்ம ஃப்ராங்க்லின் எடுக்கலாமா இல்லை ஸ்டாரி டீச்சரில் அந்த எடுக்கலாமா? ஸோ நான் ஸ்டாரி டீச்சரில் வரவன்னு எடுக்கிறேன். செட்டிங்ஸ், டச்சு, டிஸ்டன்ஸு, கண்ட்ரோல்ஸு, ஸ்டீரிங் இருக்குது, டச்சு ஸ்டீரிங்கு. ஸோ இப்போ டச் யூஸ் பண்ணால் அது எவ்வளோ ஸ்டீரிங் பார்க்கலாம். மெகா ரேம்ப் ஆல்ரெடி இருக்குது, நான் இதெல்லாம் சப்ளை கொடுத்துருப்பேன். ஏய் இங்கே பாருங்க யூஸ் நல்லாயிருக்கு. எத்தனை பேர் ஸ்கேரி டீச்சர் விளையாடி இருக்கீங்க? நான் இது வரைக்கும் நான் விளையாடல. ஓய் இங்கே பாரியா? இந்தியன் பைக் டிரைவிங் நிறைய இருக்குது கைஸ். ஓடன மாட்டானா? அவ்வளோதான் போலைய. ஓகே, டேய் எப்பரா இது பண்ணுவேன் நான்? ஓட சொன்ன ஓட மாட்டேன். ஓடுறா ஓட மாட்டேன் கைஸ். சிட்டியே பெருசாகுது கைஸ். நம்மோட இது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்க. இது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வரும் இந்த இது. நீங்கள் அந்த கேமில் போய் லோட் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா அந்த இது வரும். ஓகே, செம்ம பெருசாக இருக்குல்ல, சூப்பர்ப்பா. கன்னு இதோ பாரு, கிரனேட் இருக்குது. எய்ம் பண்ணி ஐயோ பக்கத்துலேயே போட்டான். இங்கேயே இருக்குப்பா FPS 30 FPS இருக்குது. ஃபோனில் என்ன இருக்குது? அதே தான் எங்கே பாரியா கைஸ். நான் சத்தியமாக சொல்லட்டுமா, பாதி பேர் ஏமாற்றிட்டாங்க கைஸ். நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. இங்கே பாருங்க, டுக்காட்டி வண்டியும் வந்து இது ஃபெராரி. எஸ், அந்த ஹார்ஸோட லோகோ இருக்குது. அப்போ இது ஃபெராரி.
நைட்ரோ இருக்குது நம்ம கேம்லலாம் நைட்ரோவே எடுக்குது. இந்த ஒரு நம்ம என்னன்னு ஐயோ சின்ன பையனுக்கு லைசன்ஸ் கிடைக்குமா? இங்கே பாருங்க ரோட்லேயே நிஞ்சா ஸ்டோர்லாம் போகுது. ஓ நான் தான் ராங் ரோட்டில் வந்தேன்னா. சென்சிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் காட்டுது. தரமாக இருக்குது கைஸ். ஓ ஓ வேற லெவலு செம்மையா இல்லை? நான் இதோட பேருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இது பண்ணியிருக்கேன். அதை அந்த இந்த கேம் எப்படி எடுத்துனான்னு சொன்னால நான் கூட சொல்லியிருப்பேன். இது பேர் என்னன்னு தெரியல, நான் மேலே டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இது பண்ணி மஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இரியா ஷோரூம் தானே அது. ஷோரூமாக தான் இருக்கு. ஆனால் எந்த காரையும் காணும். ஓ சமஸ் அல்டி. நம்ம கேமில் இருக்கிற மேப்பெல்லாம் இது கிடையாது. இந்தியன் மெட்ரோவில் இருக்கிற மாதிரிலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். தொலைஞ்சிடணும்னு நினச்சேன், பரவாயில்ல வீட்டுக்கே வந்துட்டோம். ஓகே கார் எடுத்துன்னு வந்து இங்கே சொல்லி வச்சிருக்கேன் மிஸ். ஐயோ எனக்கு இவன் எப்படி ஓடுவான்னு தெரியல மிஸ். ஐ மோஸ்ட்லி லைக் திஸ். நான் ஆனால் இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. சஜஸ்ட் மட்டும்தான், மஸ்ட்டு போய் விளையாடி பாருங்கள். இப்போ தெரிஞ்சிடும் இதில் இருக்கிறதுலாம் என்னென்னன்ட்டு ஓகேங்களா. இதில் ஃபாஸ்ட்டு ரன்னுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பிக் பிளேயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை போய் ட்ரை பண்ணுவோம். ஐயோ இதானாரா? ஸ்மால் பிளேயருக்கு 21, மீடியம் பிளேயருக்கு அடப்பாவையில். சரி ஓகே ஃபாஸ்ட் ரன்னு. யோ ஃபாஸ்ட் ரன்னியா? ஓடவே மாட்டேறான். அடப்பாவையில் இதுதான் ஃபாஸ்ட் ரன்னா? டேய் ஏன்டா இப்போ நான் நார்மல் பிளேயர் ஆகணும் என்ன பண்ணணும்? ஸ்மால் பிளேயர் ஓகே நார்மலாகிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் கிரைண்டு பாஸ். ஓகே நம்ம பார்த்து ஒரு சில கார்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் இங்கே போட்டு பார்க்கலாம். என்ன லைனாக இப்படி போடுவோம். ஓயோ டக்கராக்கியா செம்ம. ஐயோ என்னை மிரட்டுது இது. மேலுக்கு மேலே போட்டேன் நான். ஓகே ஒவ்வொரு காருக்கு இவ்வளோ தூரம் வரணும் போல கைஸ். இதுவும் அது மேலே விழுந்து போச்சு. இவன் எங்கே ஃப்ராங்க்லின் கூட நான் வந்துடுவான், இவன் நவர மாட்டான். அப்புறம் ஓகே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. எஸ் டன். கார் கலெக்ஷன் இதுதான். இதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்க சும்மா டக்கராக்கில் வேறு லெவலு. ஏன்னா இந்த கார் தான் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. ஸோ அப்படியே பைக் கலெக்ஷன் ஒன்றுனா போட்டு வரலாமா? இந்த சைடில் போடுவோம். ஃபைட்டு சின்ன வயசில் அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, தப்பு. இது மோட்டோ ஜிபியில் ஓட்டுற வண்டி, யமஹா வண்டி.
சுசுகி ஹயாபுசா மாதிரி இருக்கிற ஒரு வண்டி கைஸ். ஓகே, இது ரெட் புல் கிவ்ஸ் யூ விங்ஸ் அப்படின்னு ஒரு ஆடு பக்கை தருமா. இது கேடிஎம்பா, கரிஷ்மா வண்டியில் கேடிஎம் வண்டி. அதுதான் அந்த லட்சத்தில் சின்ன ஃபோட்டோவில் எனக்கு தெரிஞ்சது போல். இது என்னன்னு தெரில எனக்கு. அப்படின்னு எஃப்எஸ் ஓரளவுக்கு தாங்குது கைஸ். இது ஒரு நியூ வெர்ஷன் ஹயாபுசா. அண்ட் தென் இதுவும் அதே தான். இது நம்ம நார்மலாக இருக்கிற ஹயாபுசா. இவ்வளோ இருந்து எஃபிஎஸ் எவ்வளோ? 15லேருந்து 20 கொடுக்குது கைஸ். இதே இத்தனை காலம் இந்தியன் பை டிரைவிங்கில் போட்டால் நிறைய எஃபிஎஸ் ட்ராப் ஆகிருக்கும். வேர்ல்டு பெருசு இல்லை, அதனால் பாருங்க கைஸ். என்ன ஐட்டங்களோன்ற மாதிரி டக்கராக நிற்கிது எல்லாமே. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. அங்கே உடஞ்சி போன ஒரு கார் இருக்குது. நல்ல கேரக்டரு. ஐ லைக் திஸ் கேம். இந்த கேமை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி போனால் எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னும் முடியலை, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இதான் அந்த புது கேம் நான் எடுத்து வந்தது. ஓகேங்களா, இந்த கேமோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நான் ஏதாவது நியூ லொக்கேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணி அதுக்கு அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நான் நம்புகிறேன். அண்டில் தென் see you. Bye guys. Bye.